ஆச்சு நீ ரொம்ப சென்சிட்டிவ். நீ ஓவரா ரியாக்ட் பண்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஒரு கேள்வி. யாரு டிசைட் பண்ணாங்க ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து இவ்வளவுதான் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு? சைக்காலஜில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. நம்ம ரியாக்ஷன டிசைட் பண்றது நடந்த சம்பவம் மட்டும் இல்ல. அதுக்கு நம்ம பிரெயின் குடுக்குற மீனிங்கும் தான். ஏன்னா நம்ம பிரெயின் இப்போ நடந்தத மட்டும் பார்க்காது. அதுக்கு முன்னாடி நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளோட பிலீவ்ஸ், நம்மளோட எமோஷனல் வூண்ட்ஸ், நம்மளோட ஃபியர்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து தான் பார்க்கும். இந்த சிச்சுவேஷன் சேஃபா இல்ல த்ரெட்டா அப்படின்னு ஒரு நொடியில வந்து அது முடிவு பண்ணிடும். அதனால ஒரே வார்த்தை ஒருத்தவங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கான். பட் இன்னொருத்தவங்களுக்கு வந்து அது ரிஜெக்ஷனா கூட ஃபீல் ஆகலாம். இந்த சிச்சுவேஷன நான் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க பிரெயின் அவங்களுக்கு சொல்லியிருக்கும். அதனால எமோஷனல் ரெஸ்பான்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அது வீக்னு அர்த்தம் இல்ல. அவங்களோட நர்வஸ் சிஸ்டம் அத அன்சேஃப்னு டிடெக்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். சோ தி நெக்ஸ்ட் டைம் உங்கள யாராச்சும் வந்து நீ சென்சிட்டிவா இருக்க, நீ ஓவரா ரியாக்ட் பண்ற அப்படின்னா, இந்த 3 கேள்விய உங்ககிட்ட நீங்களே கேட்டுக்கோங்க. இது நீங்க பண்ண அந்த ரியாக்ஷன ஜஸ்டிஃபை பண்றதுக்கான ரீசன் கிடையாது. பட் ஏன் பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஃபர்ஸ்ட் நான் ஏன் இப்போ இத ஃபீல் பண்றேன்? செகண்ட் இந்த ஃபீலிங் எதனால ட்ரிகர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தேர்ட் ஒன் இப்போ நடந்த விஷயத்தினால இப்படி நம்ம ரியாக்ட் பண்றோமா? இல்ல நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுல கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உங்க எமோஷன்ஸ ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி அத நேம் பண்ண ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே பாய்.